வெல்கம் டு யூனிஃபைட் கனெக்ஷன்ஸ். வி ஆர் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிஸ்னஸ் கன்சல்டன்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இப்போ லேர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்கலாம். நம்ம பர்சனல் லோனோட டீல்ஸ் பார்ப்போம். இப்போ பர்சனல் லோனும் சரி, பிஸ்னஸ் லோனும் சரி. ஸோ இப்போ பர்சனல் லோனுக்கு என்ன பண்ணலான்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ முதல்ல இது டீட்டெயில் ஷீட் தான் மெயின். ஸோ இந்த டீட்டெயில் ஷீட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி அதுதான் நீங்கள் முதல்ல ஃபில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், கஸ்டமர்கிட்ட எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதில் அதுக்கப்புறமா நீங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு, 6 மந்த் பே ஸ்லிப்பு, 3 மந்த்ஸு, கம்பெனி ஐடி கார்டு, செல்ஃபி ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கேஸ் பில்லு, இபி பில்லு, ஸோ அண்ட் கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃபு. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஸோ கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்குள்ளே லோன் எக்ஸிஸ்டிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லோன் எக்ஸிஸ்டிங் அப்படின்னா ப்ரீவியஸ் லோனோட லோன் சம்மரி வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போ கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து 3 மந்த்ஸ் வந்து அதாவது கரண்டாக போட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ப்ரீவியஸாக இருந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் ப்ரீவியஸாக போட்ட 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ ஓனர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இபி பில் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி, இல்லை இபி கார்டு வந்து ரொம்ப மேண்டேட்டரி ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ இதுதான் மெயினான ஒரு விஷயம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வித்தின் 1 ஹவர்க்குள்ளே லாகின் ஆகிடும். நம்ம அடுத்த பார்க்க போகிறது என்னன்னா லோன் எலிஜிபிலிட்டி. ஸோ இப்போ இந்த லோன் எலிஜிபிலிட்டியில் பேங்கிங்கில் என்ன நடக்குது, இப்போ பேங்கிங்கில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது என்பிஎஃப்சியில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இஎம்ஐ கால்குலேட்டர் ப்ளஸ் ஒன் ஸ்கோர். இது ரெண்டும் எங்கே டவுன்லோட் ஆகும் அப்படின்னா பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் ஆகும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் பிளே ஸ்டோர் இருக்கும், அதில் ரெண்டுமே வந்து நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க. அடுத்தது இப்போ நெட் சேலரி அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நெட் சேலரியிலேருந்து பேங்கிங்கில் 20 டைம்ஸ் அப்படின்றது தான் மெயினான விஷயம். சிபில் ஸ்கோர் 700 அபோவ் இருக்கணும். அதே மாதிரி கம்பெனி வந்து கேட்லிஸ்ட்டில் இருக்கும். இப்போ சிபில் ஸ்கோர் 700 எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஸ்கோர் மூலியமாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கேட்லிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மேக்ஸிமம் பேங்கிங்கில் வந்து 10%லேருந்து 15% வரையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ என்பிஎஃப்சியில் இப்போ நெட் சேலரி வந்து இதில் 15 டைம்ஸ், பேங்கிங்கில் 20 டைம்ஸ், இதில் 15 டைம்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இப்போ அபோவ் சிபில் ஸ்கோர் வந்து 650 to 700 அபோவ் இருக்கணும். ஸோ கம்பெனி இன் கேட்லிஸ்ட்டில் இருக்கணும், நாட் கேட்லிஸ்ட்டில் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12%லேருந்து 13% இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்லிஸ்ட்டில் இருந்தால் 12% வரலாம். இல்லை இது வந்து கேட்லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா இது 36% இருக்கும். பேஸ்ட் ஆன் த சிபில் ஸ்கோர் தான் பர்சன்டேஜ், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சூஸ் பண்ணும். இப்போ ஆஸ் பர் ஆர்பிஐ வந்து 36 அபோவ் பேங்க்கும் சரி என்பிஎஃப்சியும் சரி கண்டிப்பாக கொடுக்காது. இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்லிப் காம்போனன்ட்ஸ் ஆர் நாட் டேக்கன் ஃபார் த நெட் இன்கம் எலிஜிபிலிட்டிஸ். ஸோ நான் கீழே கொடுத்துருக்க லிஸ்ட் தான் என்னது, இந்த பே ஸ்லிப்ஸ்ல இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிஸ்டட்ல எடுத்துக்க மாட்டாங்க, கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அரியரா இருக்கட்டும், இன்சென்டிவா இருக்கட்டும், கமிஷனா இருக்கட்டும், ஸ்பெஷல் அலோவன்ஸா இருக்கட்டும், இது எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, த மல்டிபிள் பர்சனல் லோன் டு சிங்கிள் லோன். ஸோ இது எப்படின்னா, ஸோ எக்ஸிஸ்டிங் லோன் அதாவது நீங்க ஆல்ரெடி ப்ரீவியஸா லோன் வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதோட லோன் சம்மரி ஸ்டேட்மெண்ட் வந்து தேவைப்படும். ஸோ இது எல்லா பேங்க்குக்கும் எல்லா லோன்ஸ்க்கும் தேவைப்படும். ஸோ பர்சனல் லோன், கிரெடிட் கார்ட்ஸ், எக்ஸாம்பிள் வந்து பர்சனல் லோன் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 45 days, அதாவது இப்போ நான் கீழே கொடுக்குற பாயிண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எவ்ரி 45 daysக்கு சிபில் ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒரு லோன் வந்து இன்னொரு லோனுக்கும் வந்து 45 days கேப் இருக்கணும். ஸோ ஒரே மாசத்துல, அதாவது ஒரே 45 daysல வந்து மல்டிபிள் லாகின் பண்ணி மல்டிபிள் லோன்ஸ் அப்ளை பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா அவங்க கேஸ் ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும். சரிங்களா? இதுதான் மெயினான ஒரு விஷயம். சிபில் அப்டேட், அதாவது பாருங்க, ஸோ 45 days கேப் கண்டிப்பாக இருக்கும். ஒரு லோன் வந்து 45 days வந்து கேப் இருக்கணும். சரிங்க? இந்த 45 days எப்பவுமே சிபில் ரிப்போர்ட் எப்போ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா சிபில் ரிப்போர்ட் அப்டேட்ஸ் ஒன்லி ஒன்ஸ் எவ்ரி 45 days அண்ட் டூரிங் த பீரியட்ஸ் அப்படின்னு தான் மெயினான விஷயம். சரிங்களா? எவ்ரி 45 daysக்கு சிபில் ரிப்போர்ட் வந்து அப்டேட் ஆகும். இதுதான் இன்ஃபர்மேஷன்ஸ். சரி, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து அட் அ டைம்ல நீங்க 45 daysலேயே வந்து ஒரு 10 பேங்க் கூட அப்டேட் பண்ணி நீங்க எடுக்கலாம். பட் அப்டேட் ஆகி எடுக்கும் போது கன்ஃபார்மா உங்க ப்ரொஃபைல் வந்து ஓவர் ஆப்ளிகேஷன்ல வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால நீங்க கேப் விட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் லோன் சிங்கிள் லோனா மாத்தலாம். இப்போ அதே மாதிரி தான் நெட் இன்கம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ நம்ம சொன்ன மாதிரி நெட் இன்கம் அப்படின்னா இது எதுவுமே வந்து நம்ம வந்து கவுண்டடா எடுத்துக்க கூடாது. ஸோ அது கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அது பே ஸ்லிப்ல தான் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் 3 months பே ஸ்லிப் வந்து மேண்டேட்டரி நீடுன்றது தெளிவாக சொல்றேன். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் கேட்லிஸ்ட். ஸோ இப்போ இந்த பந்தன் பேங்க் கேட்லிஸ்ட், எஸ் பேங்கோட கேட்லிஸ்ட், ஸோ இப்போ இன்ஃபியோட பின்கோடு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
6,91,000 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ இந்த பின்கோடு வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த பின்கோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இந்த லொகேஷன் வந்து நெகட்டிவ் லொகேஷன், பாசிட்டிவ் லொகேஷன் சொல்லுவாங்க. அப்போ 91 லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லொகேஷன்ஸ், அதனால தான் லிஸ்டட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ அதே வந்து சிஎம்எஸ் சிஜிஎம் சொல்லி போறோம். இது ஒன்லி ஃபார் பர்சனல் லோன். ஓகேங்களா? ஸோ பிசினஸ் லோனுக்கும் பர்சனல் லோனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ கேட்லிஸ்ட்ல பாருங்க, இது வந்து இந்த சிஎம்எஸ் சிஜிஎம் வந்து கேட்லிஸ்ட்ல என்ன இருக்கு, கேட் சில இருக்கு. ஸோ இப்போ இந்த கேட் சில இருக்கிற பொறுத்தவரையும் அதாவது ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஷியேட் இருக்கும். கேட் ஏ, கேட் பி, கேட் சின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும். இது ஒன்லி ஃபார் பர்சனல் லோன். புரியுதுங்களா? பர்சனல் லோன் அப்படின்னா ஸோ அன்செக்யூர்ட் லோன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிஸ்னஸ் லோனை பற்றி பார்ப்போம். இப்போ பிஸ்னஸ் லோனை வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஆஸ் வெல் as நான் சொன்ன மாதிரி தான் டீட்டெயில் ஷீட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஸோ டீட்டெயில் ஷீட் இல்லாமல் பிஸ்னஸ் லோன் வந்து பண்ண முடியாது. ஆதார், ஆதார், 1 இயர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஸோ எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு எடுத்துப்பாங்க. ப்ளஸ் அதோட அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து 1 இயர் வெண்டேஜ் ப்ரூஃப் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ லாஸ்ட் 6 மந்த்தோட ஜிஎஸ்டி, லாஸ்ட் 2 இயர்ஸோட ஐடிஆர். ஸோ கண்டிப்பாக கம்பெனியோட நேம் போர்டு தேவை, ஆஃபீஸ் ஃபோட்டோ தேவை, கேஸ் பில் தேவை, அதே மாதிரி ஷாப்போட ரெண்டல் வந்து கண்டிப்பாக தேவை. அதாவது இபி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்போடதும் வேணும், ஹவுஸோடதும் வேணும். அதே மாதிரி அவங்க எக்ஸிஸ்டிங் லோன் இருந்தது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. சரிங்களா? அது நம்ம கலெக்ட் பண்ண மறந்துடக்கூடாது. ஃபார் பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் தான் பார்ப்போம். ஃபார் பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 10.50 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். ஜிஎஸ்டி தேவை, ஐடிஆரும் தேவை, 3 இயர்ஸ் ஆஃப் வெண்டேஜ் வந்து கண்டிப்பாக பேங்கிங்ல வந்து பார்ப்பாங்க. இதே நான் பேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 11.50 பார்ப்பாங்க. 36% கண்டிப்பா 36% வரை கண்டிப்பா இருக்கும். ஜிஎஸ்டி மேண்டேட்டரி தேவையில்லை. பட் ஆனால் எம்எஸ்எம்இ பிளஸ் அண்ட் வந்து கவர்மெண்ட் லைசன்ஸ் ப்ரூஃப் வந்து வேணும். ஸோ எம்எஸ்எம்இ மட்டுமே அது வந்து வெண்டேஜ் ப்ரூஃப் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ 1 இயர் வெண்டேஜ் ப்ரூஃப் வந்து கண்டிப்பா தேவை. ஓனர்ஸ் கண்டிப்பா தேவை. அதே மாதிரி வந்து கோப்ளிகன் மேண்டேட்டரி தேவை. அதாவது பேங்கிங்கை பொறுத்தவரையும் கோப்ளிகன் தேவையில்லை. பட் ஆனால் நான் பேங்கிங் பொறுத்தவரையும் கோப்ளிகேட்டுக்கும் சிபில் கண்டிப்பா முக்கியமா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ரெசிகம் ஆஃபீஸ் வந்து பார்ப்போம். இப்போ ரெசிகம் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் வச்சு பிசினஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வீட்டில் வச்சு பிசினஸ் பண்ணும்போது அது கண்டிப்பா உள்ள ஸ்டாக் இருந்தால் மட்டும் தான் அது ரெசிகம் ஆஃபீஸை கன்சிடர் பண்ணுவாங்க. சேல்ஸ் சர்வீஸ் மட்டும் பண்றதை வந்து ரெசிகம் ஆஃபீஸ் வந்து பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸ்டாக் பேசிஸா வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபுட் லைசன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் வரையும் ஃபுட் லைசன்ஸ் மேண்டேட்டரி தெரிய போகிறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆவரேஜ் பேலன்ஸ் பற்றி நம்ம செக் பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படி செக் பண்றது நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம கரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏபிபி செக் பண்ணலாம். இப்போ ஏபிபி எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ எவ்ரி டேட்டில் வந்து அதாவது ஒரு மந்த்தில் 5, 10, 15, 20, 25, 30 பார்த்துட்டோம். இப்போ ஈச் டேயோட இஓடியோட ரெவன்யூ என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளோட க்ளோசரோட அதாவது கடை மூடிட்டு போகும்போது நம்ம எவ்வளோ வந்து ரெவன்யூ எடுக்கிற போகிறோம். ஒரு 10,000 வச்சுக்கோங்க. சரியா? இப்போ 5ஆம் தேதி ஒரு 10,000, 10ஆம் தேதி 15ஆம் தேதி, 20ஆம் தேதி, 25ஆம் தேதி, 30ஆம் தேதி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 10,000 earn பண்ணிட்டோம். ஸோ இந்த 10,000 வச்சு எப்படி நம்ம ஏபிபி வந்து கேல்குலேட் பண்ணலாம், அதாவது ஏன் இந்த டேட்டை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10,000 நோட் பண்ணிட்டோம். இப்போ ஏபிபி நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஏபிபி நம்ம செக் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. ஒரு கேல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 10,000 ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நல்லா பாருங்க. ஓகே ரைட். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 60,000 வந்துச்சு. இப்போ 60,000 மந்த்லி வந்து இன்கம் வருது. இப்போ 60,000 மந்த்லி இன்கம் வந்து இப்போ 6 மாசமா நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ 60,000 மல்டிப்ளை 60,000 மல்டிப்ளை இப்போ 6 அப்படி 6 மாதம் கேல்குலேட் பண்ணும்போது அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 3,60,000 வருது. கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு கேல்ஸ் போக விருப்பம் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு கேல்ஸ் நான் கொண்டு வரேன். ஸோ 3,60,000 வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கமாக நம்ம வந்து ஏபிபியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 6 மாதத்தோட இன்கம் வந்து 3,60,000 தான்ன்றதை கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஸோ 60,000 தான் கால்குலேஷனே வருது மொத்தத்தில். சரிங்களா? அப்போ 6 மாதம் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3,60,000 வந்து ஏபிபி வந்து வருது. சரிங்களா? ஸோ மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங்கில் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ரஃபாக கால்குலேஷன் போட்டோம். இப்போ டேர்ன் ஓவர் வந்து எவ்வளோ வருதுன்றதை நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் மூலிமா தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மறக்காமல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள்.
நம்ம கிரெடிட் கார்ட்ஸை பத்தி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்ட்ஸை பொறுத்தவரை என்னன்னா, டிடி ரிசிப்ட் எல்லா லோன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. சேம் ஆஸ் வெல் அஸ் தான். ஸோ இப்போ எப்படி பர்சனல் லோன் கலெக்ட் பண்ண போறோமோ அதே மாதிரி தான் கலெக்ட் பண்ண போறோம். பிசினஸ் லோன் அடிஷனலாக அந்த ஐடிஆர் கலெக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ இதில் என்னென்ன அப்படின்னா, அப்ளைட் ஃபார் சேலரி அண்ட் அப்ளைட் ஃபார் பிஸ்னஸ். ஸோ ரெண்டு விதமாக பிரிப்போம். ஸோ அந்த அடிஷனல் பெனிஃபிட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிஸ்டம் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக அடிஷனலாக பிரிப்போம். ஸோ சம்டைம்ஸ் வந்து இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தானே, இது கரெக்டாக சரிங்களா. இப்போ இந்த அப்ளை ஃபார் சேலரி வந்து நெட் சேலரி வந்து 20,000 கண்டிப்பாக இருக்கணும். நெட் சேலரி சிபில் வந்து 700 இருக்கணும். அப்ளை ஃபார் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஆர் வந்து 6.5 லேக்ஸ்லேருந்து 7 லேக்ஸ் வரையும் ஃபைலிங்கில் இருக்கணும். அண்ட் சிபில் ஸ்கோர் 700 இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அப்ரூவ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்ரூவல் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து செல்ஃப் எம்ப்ளாய், அதாவது இது யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹேண்ட் கேஷ் சேலரி இருக்கவங்களோ கூட நம்ம வந்து நல்ல பேங்கிங் இருக்கு, சிபில் ஸ்கோர் சூப்பராக இருக்கு அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம சிஸ்டம் அப்ரூவலுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து கிரெடிட் கார்டுன்றது ஒரு நல்ல ஒரு பேசிக் தானே. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி நம்ம பர்சனல் லோன் எடுக்க முடியும்ல. ஸோ ஹேண்ட் கேஷ் சேலரிங்களுக்கு இது ஒரு ட்ரை தான் சரிங்களா. இது பர்ஃபெக்ட் கிடையாது, ஆனால் ட்ரை தான் சரிங்களா. ஸோ அவங்க கூட வந்து ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு சின்னதாக அன்செக்யூர்ட் ஏதோ லோன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு கிரெடிட் கார்டும் அன்செக்யூர்ட் தானே, கண்டிப்பாக உங்களுக்கு ரீசெண்டாக ட்ராக்கை பேஸ் பண்ணி அன்செக்யூர்ட் லோன் ட்ராக் பேஸ் பண்ணி கண்டிப்பாக கிரெடிட் கார்டை வந்து அலோவ் பண்ணுவாங்க. சிபில் ஸ்கோர் மேண்டேட்டரியா 780 கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து சிஸ்டம் அப்ரூவல் எலிஜிபிள் ஆகும். நல்ல பேங்கிங் இருந்தால். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு பேசிக்கான நாலேஜ். இது வரைக்கும் நம்ம லோனை பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்தது இப்போ நம்ம என்னென்ன ஸ்டெப் இருக்கும் பார்த்தோம். இப்போ நான் பேங்கிங் அண்ட் பேங்கிங் பற்றி பார்த்துக்கலாம் அப்படி சரிங்களா. இப்போ பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் அப்படின்னா, ஸோ பப்ளிக், ஆர்பிஐ, பேங்க்கு, என்பிஎஃப்சி, ஆப் லோன்ஸ். ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரையும் அது வந்து லைக் சம்திங் டிஃப்ரெண்ட். என்பிஎஃப்சி பொறுத்த வரையும் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஸோ பப்ளிக் கிட்ட இருந்து டாக்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ டாக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது ஆர்பிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ ஆர்பிஐ கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 0.5% வந்து ஒரு வட்டிக்கு கொடுக்குறான். அதே மாதிரி பேங்க் என்ன பண்ணுறான், இன்னொரு 0.5% வந்து மக்களுக்கு கொடுக்குறான். அதாவது நம்ம பணத்தை வாங்கி நம்மளுக்கே கொடுக்குறானுங்க. ஸோ அதாவது ஆர்பிஐ ப்ளஸ் வந்து பேங்க்ன்ற ஒரு செக்டரில் ஒரு ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இப்போ பேங்க்கு, ஆர்பிஐ அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பப்ளிக் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, 10.50 அப்படின்னு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பப்ளிக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வரி பணத்தை வாங்கி நம்மளுக்கே லோன் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ இப்போ மெயினான விஷயம் கேளுங்க. இப்போ ஆர்பிஐ, ஸோ இப்போ இந்த ஆர்பிஐ என்ன பண்ணுது, பேங்க்குக்கு லோன் கொடுக்குது. ஸோ இப்போ பேங்க் என்ன பண்ணுது, என்பிஎஃப்சிக்கு லோன் கொடுக்குது. அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு லோன் கொடுக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ணுது, என்பிஎஃப்சி வந்து ஆப் லோனுக்கு லோன் கொடுக்குறோம் சரிங்களா. இதுதான் மெயினான கேட்டகரி ஓகேங்களா. ஸோ இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேர் வந்து ரெகுலேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த ரெகுலேட்டரி பாலிசி யார் யாருக்கு அப்படின்னா, ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு கொடுக்குறான் சரியா. அப்போ அவன் என்ன ரூல்ஸ் வச்சிருக்கானோ அதுதான் ஃபாலோ பண்ணணும் ரைட். அதே மாதிரி பேங்க் என்ன ரூல்ஸ் வச்சிருக்கானோ என்பிஎஃப்சி ஃபாலோ பண்ணணும். ஸோ என்பிஎஃப்சி ரூல்ஸ் என்ன வச்சிருக்கானோ அதான் ஆப் லோன் வந்து ஃபாலோ பண்ணணும். இதுதான் மெயினான செக்டர்ஸ் சரிங்களா. இப்போ பாருங்க, ஸோ பேங்க் வந்து என்ன பண்றான், எனக்கு 700 அப்போ சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் நான் பேங்க்ல வந்து ப்ரொஃபைல் எடுத்து பண்றான். ஸோ இப்போ என்பிஎஃப்சி என்ன பண்றான், எனக்கு 650 to 700 சிபில் ஸ்கோர் வந்து நான் எடுத்துக்கிறேன்றான். இப்போ ஆப் லோன் என்ன பண்றான், எனக்கு 650 தான் போதும், நான் அதுவே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் லோன் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவன் கம்மியாக தான் அமௌண்ட் கொடுக்குறான். ஸோ இதுதான் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லாத இதான் டிஃபரன்ஸ் சரிங்களா. ஸோ பப்ளிக்கு, ஆர்பிஐ, பேங்க், என்பிஎஃப்சி, ஆப் லோன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸாக வந்த சாப்டரை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம்ப்பா. இப்போ அடுத்த சாப்டரை நம்ம கண்டிப்பாக போய் பார்ப்போம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனோம் அப்படின்னா டவுட் இருந்தால் உடனே கால் பண்ணி கேளுங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்ச போச்சு, இப்போ செகண்ட் சாப்டர் வரும். ஸோ இப்போ வந்து பேங்கிங். ஸோ இப்போ இந்த பேங்கிங்க்கும் என்பிஎஃப்சிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஃபைல் எடுத்தோம் அப்படின்னா அந்த பேங்கிங்கில் மூவ் ஆகுமா இல்லை என்பிஎஃப்சி மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பேங்கிங்கை பொறுத்தவரை 700 சிபில் ஸ்கோர் மேண்டேட்டரி தேவை, ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ என்பிஎஃப்சி பொறுத்தவரை 650 to 700 சிபில் ஸ்கோர் கண்டிப்பாக தேவை சரிங்களா. இப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்குன்னு சொல்லி ஒரு கேட்லிஸ்ட் இருக்குப்பா, நான் அந்த கேட்லிஸ்ட்டை மீறி எங்கேயும் லோன் கொடுக்க மாட்டேன் அப்படின்றது பேங்கிங் சொல்கிறான். அதே மாதிரி என்ன பண்ணுறான் அப்படின்னா என்பிஎஃப்சியும் ஒரு ஃபார்மெட் வந்து வச்சிருக்கான். இப்போ பாருங்க நான் சொல்கிறேன். இப்போ லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு கேட்லிஸ்ட் இருக்கு. அதே மாதிரி நான் பேங்கிங் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சரிப்பா நான் லிஸ்டட்லையும் கொடுக்குறேன் அண்ட் நான் லிஸ்டட்லையும் கொடுக்குறேன். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீ எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற, நான் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்ட்டு இப்போ நான் தெளிவாக நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ நீ என்ன பண்ணுற, நீ பேங்கிங் லிஸ்டட்ல தான் நீ கொடுப்ப, அதனால 10.50 நீ கொடு. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
அதே லிஸ்டட்ல இருக்கு, சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் நான் அந்த லிஸ்டட்ல கொடுக்குறேன். ஏன்னா நீ 700 இருந்தா தானே கொடுக்குறேன். அப்போ நான் 11% to 36% மேக்ஸிமம் கொடுக்குறேன். லிஸ்டடா இருந்தாலும் சரி, நான் லிஸ்டடா இருந்தாலும் சரி. சரிங்களா? இதுதான் என்னோட கான்செப்ட். இப்போ நான் வந்து வட்டியில எப்படி நான் கால்குலேஷன் பண்றது நான் தெளிவா சொல்றேன். இப்போ 12% இருந்தது அப்படின்னா 1 பைசா வட்டி. அப்ப 24% அப்படின்னா 2 பைசா வட்டி. இது எப்படி கால்குலேட் பண்ணுது? சும்மா 12 கால்குலேட் பண்ணவே முடிஞ்சு போச்சே. இப்போ 12 + 12 24 + 12 36 அவ்வளவுதான். இது அழகா 3 பைசா வட்டி வந்துருச்சா? ஸோ இதுதான் மெயினான விஷயம். சரிங்களா? இப்போ அடுத்தது பாயிண்ட் பாருங்க. இப்போ 1 பைசா வட்டின்றது 1%. இப்போ ஒவ்வொரு பேங்க்ல ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டீங்கப்பா. அப்போ கூட்டு கழிச்சு பாருங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 12%, 12 12 12 எத்தனை 12 இருக்கு? மொத்தம் 8 48 இருக்குப்பா. அப்போ இது ஓவரால கால்குலேட் பண்ண எவ்வளவு வருது? ரைட், ஓகே. அப்போ டிவைட் பை 12 கணக்கு போட்டு பாருங்க. பெருசா கணக்கெல்லாம் போட வேணாங்க. ஸோ ஒன்னு எத்தனை 12 இருக்கு? ஆல்ரெடி எத்தனை 12 இருக்குன்னு தெளிவா போட்டுட்டேன். 4 12 இருக்கு. அப்படி 4ன்னு போட்டுருங்க. சரிங்களா? ஸோ 48 டிவைட் பை 12 4%, அதாவது 4 பைசா வட்டி, அதாவது 4 டைம்ஸ் 12 இருக்கு அப்படின்றத தெளிவா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். அது கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அப்போ 1 பைசா வட்டி, அதே மாதிரி சாரி 2 போட்டுட்டேன், மறுபடியும் 1 1 1, அப்போ மொத்தமா 4. சரிங்களா? அப்ப 4 பைசா வட்டி இருக்கு. சரிங்களா? அப்ப வெளியே வாங்குற கடன் மாதிரி தானே பேங்க்லயும் வாங்குறோம். அப்ப பேங்க் என்ன கம்மியா கொடுக்குறாங்க? ஸோ இதுதான் மல்டிபிள் லோன்ஸ் டு சிங்கிள் லோன் பண்றது ஒரு மெத்தட். சரிங்களா? இப்போ ஹவு டு ஃபைண்ட் பைசா வட்டிஸ். சரிங்களா? இது எப்படி வந்து நான் வட்டியில நிறைய பேர் கேட்பாங்க கஸ்டமர்ஸ். ஸோ ப்ரீவியஸா வர சாப்டர்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மறுபடியும் போய் பாருங்க, இல்லைன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பா சொல்லித்தரேன். இப்போ மர்ஜிங் ஃபார்முலாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி, இப்போ மர்ஜிங் ஃபார்முலா ஃபார் லோன்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் அப்போ நம்ம போட்டுருவோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதாவது என்னன்னா மல்டிபிள் லோன்ஸ் டு கன்வெர்ட் சிங்கிள் லோன் அப்படின்றது ஒரு இது. சரிங்களா? ஸோ சாரி, நான் வந்து சிஸ்டம் மூலியமா எழுதுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக எழுதுறேன். ஸோ இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது. ஸோ மல்டிபிள் லோன்ஸ் டு சிங்கிள் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைட்டில் ஒன்று போட்டுருவோம். சரிங்களா? இப்போ ஹவு இட்ஸ் பாசிபிள், அப்படியா இது எப்படி உண்மை, இது எப்படி நம்புறது அப்படின்னா அதுதான் இப்போ ஒரு கொஸ்டின் மார்க். கண்டிப்பா கண்டிப்பா பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். இப்போ ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ HDFCல வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு ஒரு அதாவது HDFCல எடுக்கிற லோனுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குல்ல, ஒவ்வொரு லோனுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ். இப்போ SBI, இப்போ அடுத்தது வந்து PNB அப்படின்னு ஒரு டைட்டில் ஒன்று போடுவோம். எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். இதை நான் வாங்க கடன் இல்லை, தப்பா இது யோசிக்காதீங்க. சரிங்களா? இப்போ எல்லாமே கால்குலேட் பண்ணுங்க. 7 7 3. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த 37ல எத்தனை 12 இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரிங்களா? 37 டிவைட் பை 12. சும்மா கேல்ஸ் எடுத்து போட்டு பாருங்க, ஒரு குத்து மதிப்பா ஒரு நம்பர் வரும். 37 டிவைட் பை 12. ஸோ இதுல எத்தனை 3 இருக்கு? ஸோ மேண்டேட்டரியா ஒரு சாரி, நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக் தான், பட் ஆனால் பேங்கிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ 3 டைம்ஸ் வந்து 12 இருக்கு. ஸோ அப்போ எத்தனை பைசா வட்டி? இது 3 பைசா வட்டி. ஸோ இப்போ இந்த 3 பைசா வட்டின்றது ரொம்ப அதிகம் இல்லைப்பா. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மல்டிபிள் லோன்ஸ் டு சிங்கிள் லோனா நம்ம மாற்ற போறோம். சரிங்களா? ஸோ இயர்லி வந்து அவருக்கு பேமெண்ட் பண்றது என்னன்னு அப்படின்னா 3 பைசா வட்டி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்து மல்டிபிள் லோன்ஸ் இந்த பைசா வட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ நம்ம வந்து மர்ஜிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா? இப்போ அந்த மர்ஜிங்கோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. அதாவது என்னன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த மீனிங் ஆஃப் அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ். ஓகே, அது ஃபர்ஸ்ட் வந்து மர்ஜிங்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஸோ அசெட்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு அசெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஃபிக்ஸ்டு அசெட் அண்ட் லயபிலிட்டி அசெட்னு இருக்கு. ஸோ இந்த லயபிலிட்டி அசெட்னா என்ன? மூவபிள் அசெட் கால்ட் லயபிலிட்டி அசெட். அதாவது இப்போ நம்ம ஃபோனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வீடு காலி பண்ணால் தூக்கிட்டு தான் நம்ம போகிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ அதே ஃபிக்ஸ்டு அசெட் அப்படின்னா வீடும் சரி லேண்டும் சரி தூக்கிட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது இல்லையா? அதுதான் மெயினான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இது நீங்கள் நோட் பண்ணலானோ இப்போ இந்த வீடியோ கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். சரிங்களா? ஸோ முதல்ல இதை பாருங்க. சரியா? ஸோ இப்போ ஃபோனு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் லயபிலிட்டி அசெட்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இதெல்லாம் மூவபிள் அசெட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் நம்ம போவோம். இப்போ லயபிலிட்டி அசெட் என்னன்னா லயபிலிட்டி அசெட் என்ன தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் பேஜ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா?
ஸோ நம்மளும் ஒரு வாத்தியார் ஆயிட்டோம் இல்லையா? ஸோ அடுத்தது வந்து பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பர்சனல் லோன் எதோட மர்ஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பார்ப்போம். சரிங்களா? இப்போ பர்சனல் லோன் இருக்குப்பா. இப்போ அடுத்ததுல வந்து கிரெடிட் கார்டு இருக்கு. இப்போ இது ரெண்டும் பர்சனல் லோன் பிளஸ் கிரெடிட் கார்டு ஈக்குவல் டு என்ன ஆன்சரு அப்படின்னா பர்சனல் லோன். அதாவது பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு இருக்கு. அப்போ கிரெடிட் கார்டை தான் நம்ம பர்சனல் லோனோட மர்ஜ் பண்ண முடியும். அதுதான் ஆன்சர் வந்து பர்சனல் லோன் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ ஹோம் இருக்கு, லேண்ட் இருக்கு. ஸோ அதாவது ஹோம், அதாவது வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, லேப் லோனா இருந்தாலும் சரி, ஹோம் லோனா இருந்தாலும் சரி, லேப் லோன். அதாவது லேப் லோன் அப்படின்னா வித் பில்டிங் தான் லேப் லோன்ஸ். ஸோ கார், பைக் இருக்கு. இப்போ அதே சேம் கான்செப்ட் பாருங்க. இப்போ வந்து ஆன்சர் வந்து ஹோம் பிளஸ் லேப். ஓகே, அதாவது சிம்பிள் கான்செப்ட் தாங்க. ஒரு கார் இருக்கு, காரை கொண்டு போயிட்டு வீடுக்குள்ள விட முடியும். ஆனா வீடு எடுத்துட்டு போய் காருக்குள்ள உள்ள விட முடியாது. சரிங்களா? இதான் மெயினான கான்செப்ட். புரியுதுங்களா? இப்போ கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிரெடிட் கார்டு பிளஸ் கிரெடிட் கார்டு ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் போகுது அப்படின்னா இது பர்சனல் லோன் மாற்ற முடியும். ஸோ மல்டிபிள் கிரெடிட் கார்ட்ஸை நம்ம சிங்கிள் லோனாக மாற்றிட்டோம் அப்படின்னா அது சிங்கிள் லோனாக கிரெடிட் கார்டாக மாற்ற முடியாது, சிங்கிள் பர்சனல் லோன் நம்ம மாற்றலாம். சரிங்களா? அது மெயினாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ பர்சனல் லோன். இப்போ பர்சனல் லோன் பிளஸ் பர்சனல் லோன் ஈக்குவல் டு பர்சனல் லோன். அதாவது எல்லாமே பர்சனல் தானே எடுத்து வச்சிருக்கேன். அப்போ நான் உனக்கு என்ன பண்ணுறேன், மறுபடியும் மல்டிபிள் லோன்ஸை சிங்கிள் லோனாக மாற்றிருக்கேன். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக வந்து அந்த பர்சனலோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருப்பேன், எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை கரெக்டாக பாருங்கள். ஸோ இது மெயினான செஷன்ஸ் தான். ஓகேவா? இதுதான் வந்து மர்ஜ் பண்ணுற ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ இது பேர் தான் என்ன அப்படின்னா மர்ஜிங் ஆஃப். ஒரு டைட்டில் நம்ம ஒன்று போடுவோம். ஸோ மர்ஜிங் ஆஃப், ஃபார்மேஷன் ஆஃப் மர்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் நம்ம போட்டோம். சரிங்களா? டீம் இப்போ வரை நீங்க பார்த்த சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா நீங்க தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணி என்கொயரி கேட்டுக்கலாம். ஸோ இனிமேல் நாங்க கொடுக்க போற அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ பெண்டிங் இருக்க சாப்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதான் லிஸ்ட் ஆஃப் சாப்டர்ஸ் இருக்கு. எஜுகேஷன் லோன்ல இருந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிற வரையும் பண்றோம். அப்புறம் மெயினா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதுல எக்ஸ்பர்ட்டா வரப்போறோம் அப்படின்னா இதுல என்ன சார் இருக்கு, மத்தவங்க சொல்லிக் கொடுக்குதுன்னு சார் நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க. சிபில் கிளியரன்ஸ் பிளஸ் சிபில் இன்க்ரீஸ், ஓவர் டியூஸ் கிளியரன்ஸ் இருக்கு, தென் ஓவர் ஆப்ளிகேஷன் இருந்தால் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இருக்கு. ஸோ ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றது இருக்கு. இந்த 4 சாப்டர் தான் ரொம்ப ரொம்ப மெயின். ஏன்னா இந்த 4 சாப்டர் மூலியமா தான் கேசஸ் ரிஜெக்ட் ஆகும். ஸோ முதல்ல நம்ம கேஸ் ரிஜெக்ட் ஆனதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் நம்மளால பண்ண முடியும், சிபில் ஸ்கோர் ஓவர் ஆப்ளிகேஷன் இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ ரிஜெக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்தாலே நம்மளால என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம பேங்கிங்கை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்தது நம்ம சிம்பிள் ரிஜெக்ஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அதுக்கப்புறமா நீங்க ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் அட்வைசரா மாறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்றோம்.